கிபி 1422 காலகட்டத்தில் பராக்கிரம பாண்டியன் சொல்கிற ஒரு அரசரோட ஆட்சியில் ஒரு எறும்பு கூட்டங்காரனும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிவன் டெம்பிள் வந்து உருவாச்சு. அருள்மிகு காசி விஸ்வநாதர் டெம்பிள். அந்த கோவில் அங்கே வந்ததுனால இந்த இடம் வந்து சவுத் இந்தியாவோட காசின்னு மாறுச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ் தான் தென்காசி. அச்சங்கோவிலேருந்து தென்காசிக்கு போகும்போது எனக்கு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் தான் போனேன். ஏன்னா குற்றாலம், தென்காசி இதெல்லாம் நிறைய வாட்டி நான் பார்த்ததுனால எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மைண்டே இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அங்கே போய் தென்மலை கோவில், மேக்கரை வில்லேஜ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா டோட்டலாகவே மைண்டே மாறிட்டு ஃபுல் பாசிட்டிவ் மூடாக மாறிடுச்சு. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங் மைண்டில் தான் இருந்தோம். எங்கேயுமே போய் ரூம் எடுக்கக்கூடாது, எங்கேயாவது போய் டென்ட் அடித்து தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தென்காசியில் ஒரு ஃபர்னிச்சர் கடை பக்கத்தில் போய் டென்டெல்லாம் அடித்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு அடவி நயினார் டேமில் போய் குளிச்சு ஒன்று ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லி தான் கிளம்புனோம். அதுக்கப்புறமா போகிற வழியிலே வந்து குற்றாலம் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன்று குற்றாலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடவி நயினார் டேம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டு போயாச்சு அப்படின்னா ஒரு 500 மீட்டரில் வந்து காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. அதுலேருந்து லெஃப்ட்டு போயாச்சு அப்படின்னா நம்ம குற்றாலம் போகலாம். நல்ல டிராஃபிக் இல்லைடா, நல்ல டிராஃபிக்கா. நான் லெஃப்ட் ஆனோம் குற்றாலம், ஃபஸ்ட்டு குற்றாலம் வேணும். குற்றாலத்தை குளிക്കാൻ പറ്റില്ലട്ടോ. നമ്മൾ അവിടെ പോവാം, മറ്റേ ഡാം ഫ്രീ ആയിട്ട് കുളിക്കാൻ പറ്റും. മനസ്സിലായോ? കുற்றாലം പോവാണെങ്കിലേ അതുകൂടെ അവരൊന്ന് കാണിച്ചു കൊടുക്കാമല്ലോ. അതും ഓക്കെയോ, പക്ഷേ നമ്മൾ അത് കഴിഞ്ഞിട്ട് വേണം നമുക്ക് അടവിൽ പോവാം. അല്ലെങ്കിൽ നാളെ നമുക്ക് കുற்றாലം വരാൻ പറ്റുമോ? ഇല്ല, അല്ലെങ്കിൽ കുற்றாലം പോയി വീഡിയോ ഒക്കെ എടുത്തിട്ട് തിരിച്ച് നമ്മൾ അടവിൽ പോയി കുളിച്ചിട്ട് തിരിച്ചു ഇവിടെ വരാം. കുற்றாലം പോവാം, കുற்றாലം ഓൾഡ് കുற்றாലം അതിൻ്റെ അടുത്താ. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் ட்ராவல் பண்ணி நம்ம குற்றாலம் பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம். குற்றாலம்னு சொன்னாலே ஃபுல்லாகவே வாட்டர் ஃபால்ஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து குற்றாலத்திலே இருக்குது. நம்ம வந்து மெயின் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணோம். ஏன்னா எல்லா இடமே போகிறதுக்குள்ளே டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து மெயின் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் நம்ம போனோம். நம்ம போன டைம் வந்து வெக்கேஷன் டைம் ஆனதுனால ஃபுல்லாக வண்டியும் ஒரே ரஷ்ஷும் பயங்கர சவுண்டும் அப்படி இப்படின்னு ஒரே இரிட்டேட்டாக இருந்தது. குற்றாலம் நம்ம வந்து காலையிலையும் சரி நைட்டும் சரி நம்ம எப்போ வந்தாலுமே இங்கே குற்றாலத்தில் வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சவுத் சைடில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு மெயின் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது வந்து குற்றாலம் தான். ஸோ அதனால் இங்கே எப்போ வந்தாலுமே வந்து ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். குற்றாலம் நம்ம வந்தாச்சு அப்படின்னா நல்ல போல் டைம் போகும். ஏன் அப்படின்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த 10 ரூபாய்க்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடைகள். அதுக்கப்புறமா இந்த டீ கடைகள்லாம் இஷ்டம் போல் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. வித்தியாசமாக பலகாரம் எல்லாம் சுட்டு வச்சுருக்காங்க, காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சுருந்தாங்க, சூடாக சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய இஷ்டம் போல் கடைகள் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருந்து பலகாரம் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்து. இங்கே வந்து ஒரு சாயெல்லாம் குடிச்சு அதுக்கப்புறமா ஒரு பலகாரம், ஆளுக்கு ஒரு முட்டை போண்டா, கொஞ்சம் காலிஃப்ளவர்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போனோம். சின்ன பிள்ளைங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போயாச்சு அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா சுற்றியும் கடை தான். ஸோ அதனால் நமக்கு என்ன வேணாலும் வாங்கலாம் அங்கே. அப்படியே நம்ம இந்த கடைகள்லாம் பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தோம். ஆனால் பயங்கர கூட்டம். எல்லாருமே லைனில் எல்லாம் நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல போல் குளிக்க கூட விடலை யாரையுமே. ஒரு 2 மினிட்டு தான் குளிக்க விட்டுட்டு இருந்தாங்க. போலீஸு அப்படியெல்லாம் நிறைய பேர் நின்று டக்குன்னு அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து குளிக்கணும் அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டு பிளேஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் கும்பவாரட்டி வாட்டர் ஃபால்ஸ். இதோட பக்கத்தில் தான் ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து நல்ல போல் குளிக்கலாம். இங்கே குற்றாலீஸ்வரன் சொல்கிற ஒரு சிவன் டெம்பிளும் இருக்குது. இந்த குற்றாலத்தில் வரக்கூடிய தண்ணி வந்து மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தான் வந்து இந்த குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளாடி வந்து ஃபுல்லாக மூலிகைலாம் இருக்கிறதுனால அந்த மூலிகைக்கு இடையிலோடி அப்படி இந்த தண்ணி வாரதுனால இந்த தண்ணிக்கு வந்து மூலிகை தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த தண்ணி குளிக்கிறதுக்கும் பயங்கர கூலிங்காக இருக்கும். குற்றாலத்தில் கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். எங்கே போனோம் அப்படின்னா அடவி நயினார் டேம் பார்க்க போகலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே குற்றாலத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு 21 கிலோமீட்டர் வருது அடவி நயினார் டேமும். இந்த அடவி நயினார் டேமு, அதுக்கப்புறமா மேக்கரை வில்லேஜ், இது எல்லாமே வந்து என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அச்சங்கோயிலேருந்து வரும்போது அச்சங்கோயிலோட கீழே ஒரு சைடு தான் வந்து என்னென்னா
இந்த மேக்கரை வில்லேஜ், அடவி நயினார் டேமு. ஸோ நம்ம நேற்றுக்கு நைட் ஆனதுனால நேரம் தென்காசியில் போய் ஸ்டே எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து என்னென்னா அச்சங்கோயில் ரூட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம அச்சங்கோயில் போகிற வழியிலே வந்து ஒரு மெயின் ஏரியான்னு சொல்லுது என்னென்னா செங்கோட்டைன்னு சொல்லலாம். செங்கோட்டையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அச்சங்கோயிலெலாம் போக முடியும். நம்ம ஃபேமிலி கூட நல்ல போல் குளித்து என்ஜாய் பண்ணி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் வந்து கும்பாவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான். அங்கே போய் குளிச்சுட்டு அப்படி நம்ம வார வழியில் தான் வந்து என்ன மேக்கரை வில்லேஜு, இந்த அடவி நயினார் டேம் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம குற்றாலத்தை போகிறதோட பெஸ்ட் ஒப்பீனியன் வந்து என்னென்னா கும்பாவரட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம், அச்சங்கோயில் ஃபாரஸ்ட் ரோடு போகலாம், அதுக்கப்புறமா மேக்கரை வில்லேஜ் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா நல்ல போல் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நமக்கு. நம்ம இந்த செங்கோட்டை தாண்டி இந்த அச்சங்கோயில் போகிற ரோடே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பச்சை பசையாக சூப்பராக இருக்கும். இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து தான் நம்ம வந்து இந்த அடவி நயினார் டேமு, மேக்கரை வில்லேஜ் எல்லாமே நம்ம போவோம். இவ்வளோ அழகான ஒரு வில்லேஜை வந்து நான் லைஃப்லேயே பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு வில்லேஜு, அந்த டேம்லேருந்து தண்ணி அதெல்லாம் வாரதை யோசித்தாலே பயங்கரமாக இருக்குது. இங்கே நம்ம மன்சூன் டைம் நம்ம வந்தாச்சு அப்படின்னா இந்த டேம்லேருந்து தண்ணி மறுகால் பாயும். அது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மேக்கரைன்னு சொல்கிற வில்லேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அங்கே போனாலே நம்மளோட மைண்ட் ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீலும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் நம்ம அங்கே போயாச்சுன்னா நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே நம்ம நிறைய கேரளா ஆட்கள், நிறைய தமிழ் ஆட்கள் வந்து இந்த ஏரியாவை பார்க்குறதுக்காக இப்போ வந்துட்டே இருக்காங்க. நான் சொல்கிறத விட நீங்களே வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு சிட்டியில் தான் இருக்கோம். இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் போய் இந்த கிராம வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நம்ம அப்படியே போகிற அந்த ரோடு வந்து பைக்கில் போகிறதுக்கு பயங்கர ஒரு ஃபீலிங்காக இருந்து. ஏன்னா ரோட்டு சைட்லேயே வந்து தென்னை மரமும் நல்ல காற்றும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கும் கொச்சா சவுண்டும் இதெல்லாம் விட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் வந்து மேக்கரை வில்லேஜ் தான். ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து பாருங்கள். அது வந்து திரும்ப உங்களை வரணும்னு சொல்லி தூண்டிகிட்டே இருக்கும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இங்கே உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்து. ஏன் அப்படின்னா பழைய காலத்து நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த வாளியில் கஞ்சியெல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கஞ்சியெல்லாம் கொண்டு வந்து வயல் வரப்பு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறமா ஃபுல்லாக காலையிலே விவசாயத்துக்கு வந்து ஈவினிங் போகிறது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஒரு இதாக இருந்து. நம்ம அந்த டேம் பக்கத்தில் வந்தோம். நம்ம போன டைம் வந்து தண்ணி கம்மியாக இருந்து டேமில். தண்ணி கூட இருந்திருந்ததுன்னா இன்னும் வந்து வேற லெவல் ஆக பார்த்து. இந்த அடவி நயினார் டேமை தாண்டி நிறைய கிராமங்கள் உள்ளாடி இருக்கு. இந்த அடவி நயினார்னு சொல்ற டேம் வந்து சங்கரன்குடின்னு சொல்ற ஒரு கிராமத்துல தான் இருக்கு. இந்த டேம் வந்து 1970 வந்து என்னன்னா கட்டியிருக்காங்க. பாண்டிய மன்னரால தான் வந்து என்னன்னா இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த டேமுக்கு வந்து ஏன் அடவி நயினார் சொல்ற பேர் வந்து அப்படின்னா அது பக்கத்திலே வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அடவி நயினார் சொல்ற ஒரு கோவில் இருக்கான். ஸோ அதை வச்சு தான் வந்து என்னன்னா இந்த டேமுக்கு வந்து அடவி நயினார் டேம் சொல்லி வந்து பேர் வச்சிருக்காங்க. இந்த டேமை தாண்டி நிறைய கிராமம் இருக்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த டேம் பக்கத்துலேயே சின்ன ஒரு சேனல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து குளிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பக்கா கிராமம் தான். இங்கே எதுக்காக பாண்டிய மன்னர் டேம் எல்லாம் கட்டினார் அப்படின்னா பழைய காலத்தில் நல்ல மழை எல்லாம் பெய்ய டைமில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் வந்து நல்ல போல தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருந்தான். அந்த டைமில் மக்கள் விவசாயம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அடவி நயினார் டேம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக பார்த்தாச்சுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தான் இந்த டேம் இருக்கு. அடிப்பொலி பயங்கர காட்டு എവിടെ വരും അടിപൊളി ഇല്ലേട്ടാ സൂപ്പറാ
ഇപ്പോഴാണ് പുറത്തായത് ഇല്ലേ? இதோட டேஸ்டே தனி. நான் இலக்கமே இது பண்ணேன். இது இந்த வெயிலில் கண்ணு எரிச்சல் டயர்டுக்கு நல்லது. അതിനെ കുഴപ്പമില്ല. ഇത് തനി அப்படியே நுங்கு மரத்திൻ്റെ உள்ளது. இதோட டேஸ்ட் மதுரம் நல்லா நுங்கோட வெள்ளம். இது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ശരി கல்லானு இல்ல கல்லல்ல, இது வந்து சக்கரை கல்லுனாரு. மூத்ததுன்னா மூத்தகல், இளங்கல்ல இளங்கல். இது வந்து தமிழ்நாட்டில் உள்ளது பதநீர் நுங்கு. அதான் டேஸ்ட். இப்படி இப்படி ஆனால் இங்கே திரும்பி எடுங்கண்ணே. பேப்பர் நியூஸ் போதா? இது நொங்குக்கா, நொங்கு காய், நொங்கு பதநீர். இது நொங்கு தண்ணி, நொங்கோட வெள்ளம், நொங்கு வெள்ளம். அப்படியே குடிக்கலாம். அவர் அந்த அண்ணன் இது கூட ഭയങ്കര മധുരം. കള്ളാണോ ഇത്? കള്ളാണോ? நொங்கு தண்ணி தமிழ்நாட்டில் பதநீர் நாகர்கோவில் கனியா அந்த டிஷ்ஷில் வந்து மாத்தாட்டம் களியக்காவில் அந்த ஏரியா பூரா அக்காயின்னு சொல்லுவாங்க. இது சுகர் ஆட் பண்ணு இல்லை நேச்சரை வர்றது தான். இது கொச்சி பிள்ளையார் கூட குடிக்கலாம். காய்ச்சி எடுத்தா தான் பனை வெள்ளம் கருப்பட்டின்னு குறுக்கி எடுத்தா அது எடுக்கிறது. இது இந்த பழம் நேச்சுரல். சீனி எப்படி கரும்புல നീരല്ലേ നീര തെങ്ങിന്ന് മറ്റേ കള്ളിന് കൊണ്ട സാധനമുണ്ട്. கேக் நம்ம கேக் மாதிரியா எருவுண்டு. அது மிளகு, சுக்கு மிளகெல்லாம் இறக்கலாம் விடுறது. சூடு நம்ம கண்ணி எரிச்சல் எல்லாம் எப்படி உண்டு. சுக்கு மிளகு எல்லாம் கூட விட்டது. இஞ்சி மிளகு எல்லாம். இது அப்படியே டீ போட்டு சாப்பிட்டா இஞ்சி டீ. இதுக்கு டீ ஐட்டம் இஞ்சி டீ குடிக்கணும். சுக்கு காப்பின்னு தமிழ்ல சுக்கு காப்பி. மேக்கரை கிராமத்தோட காட்சிகள்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். அடுத்து நம்ம வந்து திருமலை கோவில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து அந்த திருமலை கோவில் வந்து பார்க்க முடியும். பட் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இங்கேருந்தே நம்ம வந்து பார்க்க முடியும்.
செங்கோட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம போயாச்சு அப்படின்னா புளியரைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த முருகன் டெம்பிள் வந்து மலைக்கு மேலே பாண்டிய மன்னனால் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. பழைய காலத்தில் நம்ம இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 625 படி ஏறி தான் நம்ம இந்த கோவிலுக்கு போக முடியும். ஆனால் இப்போ வந்து ரோடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ வந்து கோவில் பக்கத்துலேயே வந்துன்னா நம்ம வண்டியில் காரில் எல்லாமே போக முடியும். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து முனிவர்லாம் வந்து இங்கே வந்து தவம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த மலைக்கு மேலே. ஸோ முருகருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்தலம்னு சொல்லி இந்த இடத்த வந்து ஹிஸ்ட்ரியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோவில் கடல் மட்டத்திலேருந்து 1310 அடி ஹைட்டில் இருக்கிறதுனால இந்த கோவிலேருந்து பார்த்தாச்சு அப்படின்னா மொத்த தென்காசியோட வியூவுமே நமக்கு வந்து தெரியும். இந்த கோவிலில் வந்து நிறைய படங்கள்லாம் வந்து என்னென்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து புஷ்பா படம் வர வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. மேக்கரை வில்லேஜ்லேருந்து கிளம்பும் போதே நல்ல டைம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 5:30-6 மணி பக்கத்தில் ஆகிட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து திருமலை கோவில் போகும்போது இருட்டிடும். ஸோ அதனால தான் நம்ம இங்கேருந்தே ட்ரோன் ஷாட்டில் வந்து அந்த கோவிலை ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். மேக்கரை வில்லேஜ்லேருந்து ஒரு 19 கிலோமீட்டரில் வந்து இந்த திருமலை கோவில் இருக்குது. நம்ம அந்த கோவில் வாரதுக்குள்ளாடி நல்ல போல் இருட்டிட்டு இந்த கோவிலில் வண்டி கொண்டு மேலே போகணும் அப்படின்னா சின்னதாக ஒரு டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே போகலாம். இந்த ரோட்டில் பைக் ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹேர்பின் பெண்டு மாதிரி வளைஞ்சு நம்ம மேலே ஏறுவோம். ஸோ நைட் ஆனதுனால கிளியராக விஷுவல் எடுக்க முடியல. போன டைம் வந்து நல்ல லேட் ஆனதுனால கோவிலுக்குள்ளாடி போக முடியல. ஏன்னா கோவில் அடைக்கிற டைம் ஆகிட்டு. ஆனால் அங்கே நல்ல கூட்டம் இருந்து நிறைய மக்கள் வந்து வெளியெல்லாம் உட்காந்து கொஞ்சம் கதையெல்லாம் பேசுகிறது, சாமியெல்லாம் கும்பிட்டு நல்ல பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்த அந்த ஏரியா. இந்த கோவிலில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு தங்க தேர் இருக்குது. அது வந்து இந்த பங்குனி மாதம் தைப்பூசம் டைம்ல எல்லாம் வந்து சாமியை வச்சு இந்த கோவில் ஃபுல்லாகவே அந்த தங்க தேரை வந்து சுற்றி எடுப்பாங்களாம். அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களையும் வந்து அந்த தேருக்கு அடியிலோடி வந்து சுற்றி கொண்டு வர்றது வந்து ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க. திருமலை கோவில் எல்லாமே பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி நேராக போய் டென்ட்டில் போய் ஸ்டே எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் கோவில் தான் நம்ம போனோம். காலையிலே இங்கே உள்ள மக்கள் எல்லாமே ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ கடை எல்லாமே ஓப்பனாக இருந்து நிறைய ஃப்ரூட்ஸு கடை, நிறைய காய்கறி கடை இது எல்லாமே ஓப்பனில் இருந்து நிறைய பேர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருந்து. പണ്ട് പഞ്ചകർമ്മ പാണ്ഡ്യൻ എന്ന് പറഞ്ഞിട്ട് നമ്മുടെ 13-ാം നൂറ്റാണ്ടിൽ ഇവിടെ ഭരിച്ചിരുന്ന രാജാവ്, അദ്ദേഹം വലിയ ശിവഭക്തനായിരുന്നു. അപ്പോൾ അദ്ദേഹത്തിന് എന്താണ് കാശിയിൽ, അതായത് തെങ്കാശിയിൽ നമ്മളിപ്പോൾ നിൽക്കുന്ന സ്ഥലത്ത് ഒരു അമ്പലം പണിയണമെന്ന് ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അമ്പലത്തിൽ പ്രതിഷ്ഠയ്ക്കായിട്ട് ശിവലിംഗം തേടി അദ്ദേഹം കാശി, നമ്മുടെ റിയൽ വാരണാസിയിൽ അങ്ങോട്ടേക്ക് പോകാൻ വേണ്ടി പ്ലാൻ ചെയ്തിരുന്നപ്പം ശിവൻ സ്വപ്നത്തിൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, അടുത്ത ദിവസം അപ്രതീക്ഷിതമായിട്ടൊരു സംഭവം നീ കാണും, അതിനെ ബേസ് ചെയ്തിട്ട് നീ അമ്പലം പണിയാൻ പറഞ്ഞു. പിറ്റേ ദിവസം രാവിലെ അദ്ദേഹം നോക്കിയപ്പോഴത്തേക്കിനും ഉറുമ്പിൻ്റെ കൂട്ടമില്ലേ, അതിങ്ങനെ വരിവരിയായിട്ട് പോകുന്ന ഒരു പ്രത്യേക ഒരു പാറ്റേണിലൊക്കെ പോകുന്ന കാഴ്ചകളുണ്ട്. എന്നിട്ട് ഈ ഉറുമ്പുകളൊക്കെ പോയിട്ട് ഒരു സ്ഥലത്ത് നിന്നു, കൂട്ടം കൂട്ടമായിട്ട് നിന്നു. അപ്പം അദ്ദേഹം തീരുമാനിച്ചു ഇത് ഒരു അത്ഭുതം നിറഞ്ഞ കാഴ്ചയാണ്, അപ്പോൾ ഇവിടെ അമ്പലം നിർമ്മിക്കാമെന്ന് പറഞ്ഞിട്ട് അങ്ങനെ നിർമ്മിച്ച സൗത്തിലെ, നമ്മുടെ സൗത്ത് ഇന്ത്യയിലെ അമ്പലമാണ് നമ്മളിപ്പോൾ കാണുന്ന കാശി വിശ്വനാഥ ടെമ്പിൾ. 9 നിലകളുണ്ട്. ശിവനാണ് മെയിൻ പ്രതിഷ്ഠ. ഓക്കെ ഓക്കെ. தென்காசி கோவில் பக்கத்துலேயே பெரிய லாலா கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கடை இருக்குது. ரொம்பவுமே ஃபேமஸான கடை. அங்கே வந்து அல்வா வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. ஸோ அதையும் கொஞ்சம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இந்த தென்காசி வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.